Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி vegetable steamed momos with spicy chutney. என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்துல ஒரு 2 கப் அளவு கோதுமை மாவு, ஒரு 2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். நீங்க ஃபுல்லாவே மைதாலயும் பண்ணலாம் இல்ல ஃபுல்லா கோதுமை மாவுலயும் பண்ணலாம். இன்னைக்கு நான் 2 மாவு கலந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாவு உப்பு ரெண்டும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம மாவு வந்து பிசைய போறோம். மாவு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சாஃப்டா பிசைறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மோமோஸ் வந்து உங்களுக்கு வெந்து வரப்போ நல்லா சாஃப்டா இருக்கும். அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைற மாதிரி நல்லா சாஃப்டா வந்து பிசைஞ்சுக்கணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மாவெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரப்போ கொஞ்சமா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெயை ஊத்தி மறுபடியும் நான் நல்லா நீட் பண்ணிக்க போறேன். இப்ப மாவு பாருங்க எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க எண்ணெய் வந்து எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து என்கிட்ட தேங்காய் எண்ணெய் தான் இருக்கு. ஸோ நான் தேங்காய் எண்ணெய் தான் போட்டிருப்பேன். போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நீட் பண்ணிக்கங்க. நீட் பண்ணிட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து இதுக்கு ரெஸ்டிங் பீரியட் கொடுத்துடுங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் மாவு. அதுக்குள்ள வந்து உங்களுக்கு இதுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையானதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்டஃபிங் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன். இப்ப வந்து இதை நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேங்க. இப்ப கேஸ்ட் அயர்ன் கடாயில ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். நீங்க எந்த எண்ணெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல 1 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்றேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வீட்லயே எப்படி பண்றதுன்னு சொல்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கேன். நீங்க அதை செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம சாட் பண்ண வேண்டாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் சாட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ இதுல வந்து ஃபைனா சாப் பண்ண கிரீன் சில்லிஸ் ஒரு 2-3 கிரீன் சில்லிஸ் வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகா இதையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் சாட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். காய் வந்து ரொம்ப ஃபைனா சாப் பண்ணிருக்கணும். நீங்க வெஜிடபிள் சாப்பர் இருந்ததுன்னா அதுல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனா இருக்கணும். நான் வந்து சாப்பர்ல தான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ கேபேஜ், கேரட், அப்புறம் பீன்ஸ் இது 3மே வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுல இருக்கிற வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து எவாபரேட் ஆகுற அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப வந்து வெஜிடபிள் வேகணும்னு இல்லை. இதுல வந்து இப்போ நான் ஹோம்மேட் மேஜிக் மசாலா வந்து ஆட் பண்றேன். இந்த மேஜிக் மசாலா வந்து நான் வீட்லயே ரெடி பண்ணது தான். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு சால்ட். இப்ப பாத்தீங்கன்னா இதுல தண்ணி கண்டென்ட்டே இல்லை. இப்படி எடுத்து போட்டீங்கன்னா நல்லா உதிரியா இருக்கு. இந்த மாதிரி வந்து சால்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ மோமோஸ்க்கு வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி வந்து நல்லா உருட்டிக்கலாம். இது வந்து இப்ப சப்பாத்தி கட்டையில தான் தேய்ச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து கிச்சனோட ஸ்லாப்லயும் வந்து தேய்க்கலாம். நல்லா வந்து எவ்வளவு பெருசா தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா தின்னா கிடைக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்தி கட்டையில தான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். மாவை வந்து நல்லா தொட்டு நல்லா தின்னா வந்து தேய்ச்சிக்கங்க. நம்ம நார்மலா வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு தேய்க்கிற மாதிரி இல்லாம நல்லா தின்னா வந்து தேய்க்கணும். சைட்ஸ் எல்லாம் வந்து திக்கா இல்லாம பாத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தின்னா வந்து தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு கப் ஏதாவது ஒண்ணு கட்டர் இருந்தா கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வீட்டுல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை வந்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இதை வந்து ஒரு 3 மோமோஸ்க்கு ஆகுற மாதிரி இப்போ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு எட்ஜஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு இந்த 3 மோமோஸ் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு மட்டும் உங்களுக்கு ஒரு டெமோ மட்டும் காமிக்கிறேன். இன்னைக்கு நான் போட்ட மாவுல ஆல்மோஸ்ட் ஒரு 25 மோமோஸ் வந்து எனக்கு கிடைச்சது. இப்போ இந்த ரவுண்டா கட் பண்ணதுல வந்து ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாம். இதுல வந்து நான் ஒரு 1ல இருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து சீல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் சீல் பண்ணிட்டு நம்ம அதை வந்து திருப்பி நம்ம மடிக்கிறது வந்து எந்த ஷேப் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமா இருக்கோ அந்த ஷேப்ல வந்து நீங்க வந்து மடிச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இப்படி ஃப்ரண்ட் சைட்லயும் மடிச்சிருக்கேன். சிலது வந்து பேக் சைட்லயுமே மடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி மோமோஸ் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி அதை மடிச்சு உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு நீங்க வந்து மடிச்சீங்கன்னா போதும். போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல வந்து பிடிச்சு வச்சுக்கீங்க. அது சைட் பை சைடு வந்து ஒரு இட்லி பாத்திரம் இல்ல குக்கர்ல வந்து தண்ணி போட்டுடுங்க. நல்லா அந்த ஸ்டீம் வந்து வரட்டும். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மோமோஸ் வந்து உள்ள வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆன் பண்ணா வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி இப்போ ஸ்டீம் வந்துட்டு இருக்கு. இந்த இதுல வந்து ஒரு 5 மோமோஸ் வந்து நான் பிடிச்சு வச்சுதான் உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி காமிக்கிறேன். மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 4 நிமிஷத்துல உங்களுக்கு மோமோஸ் வந்து நல்லா வெந்துடும். இல்ல ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா வெந்துருச்சு. இந்த மோமோஸை வந்து நீங்க ஸ்பைசியான சட்னி கூட சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.